இறைவி மகாலட்சுமி அவர்களின் கதை மிகவும் புனிதமானதும் நல்வாழ்வை அளிப்பதுமானதுமாகும். கீழே சுருக்கமாகவும் இனிமையாகவும் அவளுடைய வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது. இறைவி லக்ஷ்மி அவர்களின் பிறப்பு கதை. பழமையான புராணங்களின்படி ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பால்கடலை கடைய, அதாவது பார்கடல், க்ஷீரசாகரம் என்ற முடிவு செய்தனர். அதிலிருந்து பல தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன. அதில் முக்கியமானது இறைவி லக்ஷ்மி. அவள் கடலின் ஆழத்திலிருந்து தாமரை மலரின் மீது எழுந்து வந்தாள். அவளது அழகும் தெய்வீக ஒளியும் கருணையும் எல்லோரையும் மெய்மறக்க செய்தது. அப்போது இறைவன் மகாவிஷ்ணு அவளை பார்த்து அவளை தனது துணைவியாக ஏற்றுக்கொண்டார். அவளின் வரங்கள். மகாலட்சுமி நமக்கு வழங்குபவை ஐஸ்வர்யம், அதாவது செல்வம், ஆரோக்கியம், சௌபாக்கியம், மகிழ்ச்சி, தாராளம் மற்றும் தெய்வீக சக்தி. அவள் இல்லத்தில் குடியிருக்கும்போது அந்த வீட்டில் அமைதி, செல்வம், நற்பெயரை எல்லாம் நிலைத்து நிற்கும் என்று நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்வது சிறப்பானது. தாமரை மலர், சோம்பு, வெள்ளை நிற ஆடை, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றால் அவளை வழிபடுவர். அவள் மிக விரும்பும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. இந்த மந்திரத்தை மனமாற ஜபித்தால் செல்வ வளம் மற்றும் அமைதி கிட்டும் என நம்பப்படுகிறது. பொருள் நுணுக்கம். லக்ஷ்மி என்பது செல்வத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அவள் அறிவு, ஒழுக்கம், அன்பு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகவும் இருக்கிறார். அவள் நமக்கு பணத்தை மட்டுமின்றி அதை சரியாக பயன்படுத்தும் ஞானத்தையும் தருகிறார்.